எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கங்க. என்ன? ஒரே இருமலா இருக்கு. சரி, என்ன பண்ணணும்? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்கங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சறேன். நீ போ பாத்துக்கற, நான் பாத்துக்கறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. அச்சாச்சு. வச்சிட்டமா. ஆமா. ஐயோ அட நாஸ்மா போன எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையில திருப்பி போட்டு வச்சிருக்க கிச்சனையே? ஐயோ எல்லா டப்பாவையும் ஓபன் எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? இல்ல செஃப் அப்படிதான் போட்டான். ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் போட்டு எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணி இருப்பானே. அவன் போட்டு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? சரி ரைட் விடு. நமக்கு தான் இருக்கவே இருக்கு அக்கா மெட்ராஸ் சமையல் அக்கா, அந்த அக்கா பார்த்து பண்ண வேண்டியது. சரி விடுமா. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்கா போறா? என்னங்க டீ எல்லாம் போட்டு யாரோ குடிச்சிருக்காங்க? நான் தான் களைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு குடிச்சு. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்க களைப்பாயிருச்சா? டீ வேற போட்டு குடிச்சிருக்கீங்க. இப்ப யாரும் சட்டியை கழுவுவா? சரி டீய போட்டுட்டு அந்த மண்டி அப்படியே உள்ளே போட்டு வச்சிருக்க. அது குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல. இல்ல டீ அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்செடிக்கு போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும். போயிருங்க. இல்ல நான் ஹெல்ப் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான். விஷத்தை வச்சு கொன்றுவேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? போடா. வேற ஹெல்ப். போயிடுறா, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? ஒரே